இயேசுவுடைய சீஷர்கள் சொல்லுங்க. மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க? 12 பேரு. சொல்லுங்க, ஜோரா கேட்டுடுங்க. 12 சீஷர்கள். சரிங்களா? அப்போ ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்த ஈவினிங் டைம்ல ஏசப்பா வந்து இந்த 12 சீஷர்களையும் இக்கரையில இருந்து அக்கறைக்கு போகணும். சொல்லுங்க, அப்படின்னு சொல்லி சீஷர்களை ரொம்ப துரிதப்படுத்துறாங்க, அவசரப்படுத்துறாங்க. யாரு? ஏசப்பா சொல்லிட்டாரு, நீங்க இக்கரையில இருந்து அக்கறைக்கு போங்க, இந்த டைம்ல நீங்க அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஸ்கெட்யூல் எல்லாம் போட்டுட்டு ஏசப்பா வந்து சீசர்களுக்கு கட்டளை போட்டாரு. இப்போ இந்த இடத்துல இருந்து நீங்க அக்கறைக்கு போங்க, இக்கரையில இருந்து அக்கறைக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சீசர்களை புறப்பட சொல்லிட்டாங்க. அப்போ சீசர்கள் என்ன பண்ணிட்டாங்க? உடனே என்ன பண்ணாங்க? ஏசப்பா சொல் பேச்சு கேட்டு உடனே படகை எடுத்தாங்க, நேரா கடல்ல பயணம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சொல்லுங்க, பயணம். பாட்டு பாடிட்டே போகலாம். அவன் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார், அதற்கத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்தி விட்டார். என்ன அந்த பாட்டு பாடுறேன். அப்போ அந்த சீசர்கள் வேற பாட்டு பாடிட்டு இயேசுவை பத்தி பாட்டு பாடிட்டே வந்துருப்பாங்க. ஏலேலோ ஐலசா. சொல்லுங்க, ஏலேலோ. சொல்லுங்கப்பா, ஐலசா தெரியாதா? ஏலேலோ அப்படின்னு படகுல இவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறாங்க ஜாலியா. அப்பனா கடல் வந்து நல்லா ஸ்மூத்தா அமைதியா இருக்கு. இவங்களும் பாட்டு பாடிட்டே ஹாப்பியா போயிட்டு இருக்காங்க. ஓகேவா? அப்போ திடீர்னு என்ன வருது தெரியுமா? அந்த கடல்ல ஒரு எதிர்காற்று. சொல்லுங்க, எதிர்காற்று பயங்கரமா வீசுது, புயல் காற்று வீசுது. இப்போ புயல் காத்துலாம் அடிச்சாக்க டிவி நியூஸ் எல்லாம் பாக்குறீங்கல்ல, எப்படி புயல் காத்துலாம் அடிச்சா எப்படி இருக்கும்? சும்மா தட்டு சாமான் பறக்க ஆரம்பிக்குமா இல்லையா? வீட்டுல என்ன அண்டா குண்டா எது வாசல வச்சிருந்தாலும் ஒரு சூறாவளி காத்து அடிச்சுட்டு வச்சுங்க, டமா துணி கீழே உண்டுதா இல்லையா? சத்தம் கேட்குதா இல்லையா? அதை கேட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? பதறி போவீங்களா இல்லையா? ஐயோ என்னடா விழுந்துச்சு, ஏது விழுந்துச்சு சொல்லி வீட்டுல இருக்கிற பெரிய பெரிய ஷெட் எல்லாம் பறந்து பறக்க பாத்துக்கீங்களா? டிவி நியூஸ்ல பாத்துருக்கீங்கல்ல? இல்ல அப்படியே நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குமா? எத்தனை இது உருவிட்டு போகுது, எத்தனை பந்தெல்லாம் கீழே விழுது, எத்தனை வீடு விழுகுது, இதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கும். எது இந்த எதிர்காற்று, இந்த புயல் காற்றுலாம் வீசும் பொழுது எதுவுமே தாக்கு பிடிக்க முடியாது. புரியுங்களா? இதெல்லாம் இயற்கை சீற்றங்கள் இதெல்லாம் ஏற்படும். சரிங்களா? மனுஷனால என்ன பண்ண முடியாது, அதை தடுத்து நிறுத்த முடியவே முடியாது. ஓகேவா?